வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன் பொழிச்சது தான் ட்ரை பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்து ஜிலேபி மீன் இது வாங்கிட்டு வந்தாங்க. ஏரி மீன் தான். இதை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து மீன் பொழிச்சது செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கான மசாலாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 மசாலா ரெடி பண்ணணும். ஒன்று மீன் மேலே போட்டு மீன் பொரிக்கிறதுக்கு, அப்புறம் அதுக்கு மேலே வந்து போடுவாங்க ஒரு மசாலா, அதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு மீன் பொரிக்கிறதுக்கு, மீன் ஊற வைக்கிறதுக்கு ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமேட்டு ஒரு ஹாஃபை விட கம்மி டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், அதாவது 1/4 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஸ்லோவாக வச்சு அடுப்பில் கடாய் வச்சு வறுத்து எடுத்துக்கிறேன். அப்படி வறுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகிடும். தொட்டாலே வந்து அப்படியே பொடி ஆகிற மாதிரி ஆகும். அந்த மாதிரி வந்து நம்ம இந்த மசாலாவை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக பவுடராக இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஃபிஷ்ஷை ஊற வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அது கூடயே பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது காரத்துக்காக இல்லை, கலருக்காக மட்டும்தான். அது கூடயே மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இப்போ நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணோம்ல, மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், இது 4த்தையும் வறுத்து பொடி பண்ணிருந்தோம்ல, அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறமேட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மசாலா போடும்போது எப்பயுமே மீனில் ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் இந்த மாதிரி பெரிய மீனுக்கெல்லாம் இது மாதிரி தனியாக மசாலாவை நல்லா குழச்சிருங்க. அப்போ தான் உப்புலாம் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மசாலாவை நல்லா தண்ணி தெளித்து குழச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலா வந்து பெரிய மீனுக்கு போடும்போது ஈஸியாக இருக்கும். மசாலா வந்து இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃபிஷ் ஃப்ரைக்கு போடுறதுக்கு. இப்போ அப்படியே வந்து எல்லா மீன்லேயும் வந்து ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம ஃபிஷ் மேலே இந்த பேஸ்ட்டை அப்படியே லேஸாக அப்ளை பண்ணி வைக்கலாம். நல்லா திக்காக அப்ளை பண்ணாமல் லேஸாக அப்ளை பண்ணி வைக்கலாம். இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கடலை மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடலாம். நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி இருக்கும். பட் வந்து எனக்கு இந்த மாதிரி இது மட்டும் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி நான் இது மாதிரி பண்ணி பார்த்தேன், அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கிறேன். இல்லைன்னா வந்து ஃபிஷ் பவுடரில் நீங்கள் வந்து கடலை மாவு இதெல்லாம் போட்டாலும் டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி வந்து எப்பயும் செய்கிறதுக்கு நம்ம கடலை மாவுலாம் போட தேவையில்ல. இது மாதிரி தான் நம்ம ஊர்லலாம் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் இதே மாதிரி வந்து நான் செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு மீனாக எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள், பேஸ்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது பெரிய மீனை. அப்போ தான் மசாலாலாம் வந்து என்ன ஆகும்னா ஃபிஷ்ஷுக்குள்ளே நல்லா இறங்கும். அதனால் வந்து நல்லா ஒரு ஃபிஷ்ஷாக எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். சைடில் அப்புறமேட்டு உள்ளெல்லாம் கூட லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து உள்ளே கூட அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துருங்க.
அவ்வளோதாங்க. எல்லா மீனுக்கும் நான் வந்து மசாலாவை அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இது அப்படியே வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க, நல்லா ஊறட்டும். இப்போ செகண்ட் மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சு அந்த பொளிச்சது பண்ணுவோம்ல, இலையில வச்சு அதுக்கு மேலே ஒரு மசாலா வைப்போம்ல, அந்த மசாலா தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த மசாலாக்காக என்ன பண்ணுறோன்னா, ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, இஞ்சி வந்து நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சியும் பொடியாக நறுக்கின பூண்டும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா ஃபைன்லி சாப்டு ஜிஞ்சர், ஃபைன்லி சாப்டு கார்லிக்குங்க. பேஸ்ட்டாக அரைச்சி போடாதீங்க, அதில் அவ்வளோ டேஸ்ட் வர மாட்டேங்குது. நீங்கள் இந்த மாதிரி போட்டு பாருங்கள், அது குட்டி குட்டியாக கடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அந்த மசாலா சாப்பிடும்போது. இந்த மாதிரி வந்து போட்டு வதக்கிக்கோங்க லைட்டாக. தயவுசெய்து பேர்ன் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஸ்லோவாக வச்சு இந்த ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து வதக்கிக்கோங்க. ஏன்னா வந்து ஸ்பீடாக வச்சிங்கன்னா டக்குன்னு வந்து என்ன ஆகிடும்னா கருகிடும். அதனால் சாரிங்க, பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு மீன் தான் பொளிச்சது பண்ண போகிறேன், மற்ற மீன்லாம் நார்மல் ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணுறேன். ஒரு மீன் பொளிச்சது பண்ணாலே வந்து ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை வந்து எல்லோரும் வந்து ஷேர் பண்ணிப்போம். இது வந்து ஒரு மீன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஏன்னா இது கொஞ்சம் ஹெவியான ஃபுட்டு மாதிரி தான். இதுலேயும் ஆயில் மசாலா எல்லாம் இருக்கும், அதுலேயும் மசாலா இருக்கும். அதனால தான் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மசாலா தாங்க, நம்ம மிளகு சீரகம் சோம்பு வந்து பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் வந்து நான் இது கூடயும் சேர்த்துக்கிறேன். எப்படி நம்ம வந்து மீன் பொரிக்கிறதுக்கு நம்ம மசாலா போட்டோமோ அதே மசாலா தான் இங்கேயும் போடுறோம். ஒன்று ஆட் பண்ணி போட்டிருக்கேன். என்னென்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கோம். அந்த டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம். இந்த மசாலாலாம் போட்டுட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக தண்ணி விட்டு அதை டைல்யூட் பண்ணி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல்லாக இருந்தது. இந்த இஞ்சி பூண்டு இந்த மசாலாலாம் சேர்ந்து வரும்போது நல்ல ஸ்மெல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டுட்டு நான் அதை டைல்யூட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ட்ரையாக இருந்தாலுமே அது வந்து ஃபிஷ்ஷோடு ஒட்டாதில்ல, அதுக்காக நான் நல்லா டைல்யூட் பண்ணிக்கிட்டேன். டைல்யூட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து அந்த மசாலாவை குக் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு குக் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு குக் பண்ண உடனே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் பால் அப்பா இந்த தேங்காய் பால் ஊற்றுனது தான் இந்த மீன் புளிச்சதோட வந்து ஸ்பெஷலுன்னு நான் நினைக்கிறேன். இந்த டேஸ்ட் அப்படியே ரிச் டேஸ்ட்டாக இருந்துச்சு, சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. இதை பண்ணும்போது என்னடா இது, எப்படிலாம் இதை ரெடி பண்ணியிருக்காங்க, யார் இதை கண்டுபிடிச்சாங்க அப்படிலாம் இருந்துச்சு. பட் இதை சாப்பிடும்போது யாரா இதை கண்டுபிடிச்சது அப்படி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், சூப்பரான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நான் சும்மா ஒரு 4-5 சில்லி வந்து கட் பண்ணி போட்டுட்டு இதை அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டேன். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல், இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அந்த பக்கம் தோசைக்கல் வச்சுட்டு ஃபிஷ் வந்து ஒரு 1 ஹவர் வந்து நான் வந்து தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுட்டேன். அந்த ஃபிஷ்ஷை எடுத்து அப்படியே வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு சூப்பராக உடைக்காமல் பொரிச்சு எடுக்கணும், அதுதாங்க மேட்ரு. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பெரிய மீனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் அப்படியே பொரிஞ்சு வராது. நம்ம தான் அதை வந்து வேலையை எடுத்து பண்ணணும். நல்லா எண்ணெயெல்லாம் எடுத்து அது மேலே வந்து ஊற்றி வந்து நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் பொரிக்கணும். இல்லைனா அது ரொம்ப கஷ்டம். நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நான் இதே எண்ணெயில் தான் வந்து அந்த ஃபிஷ் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துருவேன். இதுக்கப்புறம் நான் எண்ணெய் ஊற்ற மாட்டேன், கரெக்டாக இருக்கும் எண்ணெய். அது போக இந்த மீன் உடையாமல் வரணுன்றதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திருப்பி போட்டு இந்த மாதிரி ஆயிலை ஊற்றி நல்லா நான் வந்து பொரித்து சூப்பராக ஃபிஷ் ஃப்ரையை வந்து எடுத்துக்கிட்டேன்.
லாஸ்ட்டில் அந்த இலையில வைக்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபிஷ் ஃப்ரை. அவ்வளோதாங்க, எனக்கு கிடச்ச இலை இது தான். ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் வந்து இலை வந்து பெருசாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள், லைட்டாக கருவேப்பிலை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மசாலா, அந்த மசாலாவை வந்து நல்லா வந்து ஃபிஷ்ஷோட அளவு உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு இலையில நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ மசாலா போட முடியுமோ அவ்வளோ மசாலா. இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனுக்கு தான். என் கையளவுக்கு இருந்துச்சுங்க, ஒருத்தவங்களோட கையளவுக்கு அந்த மீன் இருந்துச்சு. மசாலாவை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சூப்பராக மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஃபிஷ் ஃப்ரையை வந்து எடுத்து இந்த மசாலா மேலே அப்படியே வைங்க. இங்கே பாருங்கள், நல்லா கோடெல்லாம் வந்து தெரியுது, சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையாலே வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷுன்றதுனால சூப்பராக ஃப்ரை ஆகி வந்தது. இதுக்கப்புறமேட்டு திருப்பியும் பேலன்ஸ் இருக்க மசாலாவை எடுத்து அது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி அப்படியே அந்த ஃபிஷ்ஷை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஃபிஷ்ஷு, இந்த மசாலா, இந்த வாழை இலையெல்லாம் சேர்ந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்குதுப்பா, சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து யூஸ்வலாக வந்து ஃப்ரை தான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி மசாலாலாம் ஆட் பண்ணி சாப்பிட மாட்டேன் எப்பயுமே, ஏன்னு தெரியாது. ஆனால் இந்த மசாலாவை ஒன்று விடாமல் காலி ஆயிடுச்சுங்க. இந்த இலையில ஒரு மசாலா இல்லாமல் காலி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே வீட்டில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இதை வந்து நான் வந்து அடிக்கடி செய்வேன்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்கவங்க செய்யின்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட இலை இல்லாததுனால நான் இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு 2 இலை வெளியில் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அழகாக ஒரு பக்கம் கட் பண்ணி, பெரிய இலையாக இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் கட் பண்ணி சூப்பராக வந்து கட்டி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி வந்து இதை இது பண்ணோம். கேரளா மக்கள் இதை பார்த்தா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டு பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சு. கஷ்டப்பட்டு வந்து இதை வந்து அப்படியே உள்ளே வச்சு மசாலாலாம் வச்சு கட்டியாச்சு. கட்டிட்டு தோசைக்கல்லில் போட்டு திருப்புறதுக்கு நான் பட்டம் பாருங்கள் ஒரு கஷ்டம். உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது, இலை கிழிஞ்சிருமோன்ட்டு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபைனலி பார்த்திங்கன்னா பொட்டலம் கட்டி வச்சுட்டேன். நான் பார்த்துருக்கேன் யூடியூப்லலாம் இவ்வளோ பெரிய பொட்டலமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு தோசை தவாவை வந்து சூடு பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் வந்து அப்படியே வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். ஸ்லோவாக வச்சுட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி திருப்பி போட்டு அந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுட்டேன். அவ்வளோதான், வேறு திருப்பி போடல. ஒரு பக்கம் நான் 7 மினிட்ஸு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 7 மினிட்ஸு. அதுக்கப்புறமேட்டு தவா சூடாகவே தானே இருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தவாலேயே இருந்துச்சு சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறது. இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு பிளேட்டில் தான் காமிப்பேன். சூப்பராக திருப்பிட்டேன் பாருங்கள். எப்பா, இதை திருப்பறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ஏன்னு தெரில. என்னோடய பெரிய தோசை கரண்டி வேறு எங்கேன்னு தெரில, அதை வேறு தேடி கஷ்டமாயிடுச்சு. கடைசியில் வந்து ஃபைனலி மீன் பொழிச்சது வந்து நம்மளோட பிளேட்டுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி என்னோடய பர்த்டே. கேக் கட் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீன் பொழிச்சதை ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த கயிறை கட் பண்ணிகிட்ருக்கேன். வாவாக இருந்ததுங்க. அது ஓப்பன் பண்ணும்போது எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குது, வாசனை பயங்கரமாக இருந்துச்சு. அந்த வாழை இலையோட வாசனைலாம் அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் லெமனு அப்புறமேட்டு ஆனியன்லாம் வச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு நானே தாங்க ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணேன். அந்த உண்மையிலே இந்த கார்லிக்லாம் எனக்கு சாப்பிட்டவே குழந்த பிள்ளையிலேருந்தே எனக்கு வந்து இந்த கார்லிக் சாப்பிட்றதுலாம் பிடிக்காது. பட் வந்து இந்த சாப்பிடு கார்லிக் வந்து இதில் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னா நான் நினச்சி கூட பார்க்கல. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும், மஸ்ட்டு ட்ரை. நான் வெளியிலலாம் போனால் கூட ஃபிஷ் ஃப்ரை தான் சாப்பிட்ருக்கேனே தவிர என் கூட வந்தவங்கலாம் பொழிச்சு இது ட்ரை பண்ணுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா சொல்லியிருக்கேன்ல, நான் மசாலா வந்து அவ்வளோவா டேஸ்ட் பண்ண மாட்டேன். ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்மளோட மீன் பொழிச்சது ரெடி ஆகிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். டேஸ்ட் பண்ணும்போது பயங்கர டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி
கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப். ஒரு பைட் எடுத்துட்டேன். உண்மையாலே பயங்கர டேஸ்டியாக இருக்குது. அந்த ஆனியனோட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்குது. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.